ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஸ்டோரி கேட்க வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகவும் மனவேதனை அடைந்த தீபக் கார்த்திகாவுடன் வீட்டிற்கு திரும்பினான். கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தனது தாய் தந்தையரை பற்றிய உண்மை தெரிந்த பிறகு அவர்களை தேடி தேடி சோர்ந்து போய்விட்டான் தீபக். இப்போது அவர்களை தன் கண்முன் அருகே பார்க்கின்றான். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவனை மிகவும் காயப்படுத்திவிட்டது. அங்கு இருப்பவர்களிடம் சகஜமாக பேச முயன்றாலும் அவன் முகபாவனைகள் அவனின் இதயத்தின் வலியை அப்படியே காட்டி கொடுத்தது. நண்பனின் இந்த நிலையை பார்த்து சந்திரன் வருத்தமடைந்து எப்படியாவது அந்த நபர்களை பற்றிய தகவலை சேகரிக்க முடிவெடுத்தான். எனவே சந்திரன் ஒரு நிழலைப் போல அங்கிருந்து நழுவி தனது தேடுதல் வேட்டையை தொடங்கினான். தீபக்கின் கண்களில் அவன் கண்ட அந்த தவிப்பும், கண்ணன் தீபா தம்பதியினர் முகத்தில் அவன் கண்ட அந்த மர்மமான பயமும் சந்திரனை தூங்க விடவில்லை. உண்மையில் அவர்கள்தான் தீபக்கின் பெற்றோரா? அவர்கள் ஏன் தன் மகன் இறந்துவிட்டான் என்று சொல்ல வேண்டும்? ஏன் அவர்கள் தீபக்கை கண்டு அஞ்ச வேண்டும்? அனைத்து கேள்விகளுக்கும் விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சந்திரன் முடிவெடுத்தான். அவன் தனது விசாரணையை அவர்களை முதலில் பார்த்த, அவர்கள் முதலில் தென்பட்ட அந்த மருத்துவ முகாமில் இருந்தே தொடங்கினான். அங்கு பணியாற்றிய சில தன்னார்வலர்களை சந்தித்து அந்த தம்பதியினர் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களின் பின்னணி என்ன என்று துருவி துருவி விசாரித்தான். முதலில் அவர்கள் அவனிடம் பதில் சொல்ல தயங்கினாலும் சந்திரனின் விடாமுயற்சியும் அவன் காட்டிய உண்மையான அக்கறையும் அவர்களை பேச வைத்தது. அவர்கள் கொடுத்த தகவலின்படி அந்த தம்பதியினர் ஏற்கனவே மருத்துவ பணிகளில் அனுபவம் உள்ளவர்களாக இருந்ததால் ஒரு சிறிய தொண்டு நிறுவனத்தின் மூலம் மருத்துவ பணிக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டான். சந்திரன் சற்றும் தாமதிக்காமல் அந்த தொண்டு நிறுவனத்தின் முகவரியை தேடி புறப்பட்டான். ஊரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு பழைய கட்டிடத்தில் அந்த அலுவலகம் இருந்தது. அங்கிருந்த பழைய கோப்புகளை புரட்டிய சந்திரனுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. கண்ணனும் தீபாவும் பல வருடங்களாக பல ஊர்களில் தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளாமலேயே நாடோடிகளைப் போலவே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் மிக பெரிய குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி சிறை தண்டனையை அனுபவித்தவர்கள் என்பதும், அதன் பிறகு சமூகத்தின் பார்வையில் இருந்து தப்பிக்கவே இப்படி மறைந்து வாழ்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டான். சந்திரன் அங்கிருந்த ஒரு மூத்த மருத்துவரை சந்தித்து பேசினான். மருத்துவர் சந்திரனிடம், தம்பி, கண்ணனை எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். நானும் அவனும் ஒன்றா தான் டாக்டர் ட்ரைனிங் படித்தோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என்னைய தேடி வந்தான். என்னோட சொந்த அண்ணனே என் குடும்பத்தை செதைச்சிட்டான். அதனால் நான் பொய்ப்பழி ஏற்றுக்கிட்டு ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டான். அவங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ அனுபவம் இருந்ததால் நான் என்னோட உதவிக்காக அவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டேன் என்று கூறினார். ஐயா, அந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் இருந்தானே, அவன் என்ன ஆனா என்று கேட்டான் சந்திரன். அந்த மருத்துவர் ஒரு நீண்ட பெருமூச்சுடன், அந்த குடும்பமே ஒரு சூழ்ச்சியில் சிக்கி அழிஞ்சு போச்சு தம்பி. அவங்க பையன் இறந்துட்டதை தான் போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது. ஆனால் என்ன நடந்தது, எப்படி நடந்தது எதுவும் எனக்கு தெரியல. அவங்க கிட்ட கேட்டால் அவங்களும் எதுவும் சொல்லலை, நானும் கம்பல் பண்ணி கேட்கல என்றார். உடனே சந்திரன் டாக்டரிடம், சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என்னால் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனால் ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி வேறு யாராவது விசாரித்து வந்தால் எந்த தகவலும் நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். மேலும் அவர்களை பற்றிய சில தகவல்களையும் அவர்கள் வசிக்கும் இடத்தையும் தெரிந்து கொண்ட சந்திரன் அவர்களை நேரே சந்திப்பது என்று முடிவெடுத்தான். சந்திரன் தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு ஒரு சாதாரண வழிபோக்கனை போல அவர்கள் வசித்த அந்த பகுதிக்கு சென்றான். கலைந்த தலைமுடி, சோர்வான முகம் என தன்னை மாற்றிக்கொண்டவன் கண்ணனும் தீபாவும் அமர்ந்திருந்த அந்த இடத்திற்கு மிக அருகில் சென்றான். அவன் வருவதைக் கண்டதும் கண்ணன் சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்தார்.
அவர் கண்களில் ஒரு விதமான பதற்றமும் புது ஆட்களை கண்டால் வரும் ஒரு விதமான அச்சமும் அப்பட்டமாக தெரிந்தது. சந்திரன் அதை கவனித்தும் கவனிக்காதது போல தன் தொண்டையை செருமிக்கொண்டு அவர்களிடம் மெதுவாக பேசினான். பெரியவரே, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? ரொம்ப நேரமாக நடந்ததில் தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு என்று மிகவும் களைப்பாக கேட்டான். கண்ணன் அவனை மேலிருந்து கீழாக ஒரு முறை உற்று பார்த்தார். நீ யாருப்பா? இந்த இடத்துல உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே என்று கேட்ட அவர் குரலில் ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு தெரிந்தது. அருகே இருந்த தீபாவும் அவனை ஒருவித பயத்தோடு பார்த்தார். சந்திரன் ஒரு மெல்லிய புன்னகையுடன், நான் பக்கத்து ஊர் தான் ஐயா, ஒரு வேலையா இந்த வழியாக வந்தேன். ஆமாம், நீங்கள் யாரு? நானும் எத்தனையோ தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனால் உங்களை இங்கே பார்த்த ஞாபகமே இல்லையே என்று மிகவும் யதார்த்தமாக கேட்டான். அவன் இப்படி கேட்டதும் கண்ணனும் தீபாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் முகத்தில் ஒரு நிமிடம் மௌனம் நிலவியது. பின்னர் கண்ணன் மெல்ல சமாளித்து கொண்டு, நாங்கள் இங்கே புதுசாக வந்திருக்கோம் தம்பி, வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது என்று சுருக்கமாக பதிலளித்தார். அவர்கள் புதுசாக வந்திருக்கோம் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் எத்தனை ஊர்களை கடந்து எத்தனை பயங்களை சுமந்து இங்கே வந்து ஒழிந்திருக்கிறார்கள் என்பது சந்திரனுக்கு மட்டுமே புரிந்தது. அவர்களின் அந்த பதிலில் தெரிந்த தயக்கமும் சந்திரனின் கண்களை நேருக்கு நேர் அவர்கள் பார்க்க அஞ்சிய அந்த பார்வையும் அவர்கள் எதையோ பெரிய அளவில் மறைக்கிறார்கள் என்பதை அவனுக்கு ஊர்ஜிதம் செய்தது. சந்திரன் மிகவும் பக்குவமாக தனது அடுத்த கேள்வியை முன்வைத்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்கீங்க, ஏன் உங்கள் பிள்ளைங்க யாரும் உங்கள் கூட இல்லையா என்று அவன் அக்கறையுடன் கேட்க அந்த தம்பதியினர் முகத்தில் சட்டென்று ஒரு கார்மேகம் வந்து சூழ்ந்தது. இல்லை தம்பி, எங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், ஆனால் அவன் பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் என்று கண்ணன் தழுதழுத்த குரலில் சொன்னார். சந்திரன் உடனே ஆச்சரியப்படுவது போல நடித்து, இறந்து போயிட்டானா? அப்போ சின்ன வயசுலேயே இறந்துட்டாரா? என்னாச்சு உங்கள் பையனுக்கு? ஏதாவது உடம்பு முடியாமல் இருந்தானா என்று அடுத்தடுத்த கேள்விகளை அடுக்கினான். அவன் கேள்விகளில் இருந்த வேகம் அவர்களையே ஒரு நிமிடம் நிலைகுலைய வைத்தது. கண்ணனும் தீபாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் மௌனம் 1000 கதைகளை சொல்லியது. அந்த மௌனத்தை கலைக்கும் விதமாக சந்திரன், தயங்காதுங்கம்மா, தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா வேண்டாம், நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து நகர்வது போல பாசாங்கு செய்தான். இல்லை தம்பி, இல்லை தம்பி, சொல்லுறோம் என்று தீபா தடுத்தார். அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் சந்திரன் காத்து கொண்டிருந்தான். அவர்களின் கடந்த கால ரகசியங்களை அறியும் அந்த தருணம் இப்போது அவனுக்கு கைகூடி வந்தது. அவர்களின் மௌனம் கலைந்தது. கண்ணன் கலங்கிய கண்களுடன் சந்திரனை ஏறிட்டு பார்த்து மெதுவாக பேசத் தொடங்கினார். நாங்கள் 2 பேரும் செய்யாத குத்தத்துக்காக ஒரு பெரிய சூழ்ச்சியினால ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம் தம்பி என்று அவர் சொன்னபோது அவரின் குரல் கம்மியது. சந்திரன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க தீபா தொடர்ந்தார். எங்களுக்கு வேற வழி தெரியல தம்பி, யாரை நம்பி எங்கள் பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போனோமோ அவங்களே எங்கள் பிள்ளைய கொன்னுட்டாங்க. பெத்த பிள்ளைய இழந்ததை விட ஒரு பெரிய தண்டனை இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை தம்பி என்று வாய்ப்பொத்தி எழுதார். கண்ணன் மீண்டும் தொடர்ந்தார். நாங்கள் ஜெயிலுக்கு போனப்போ எங்கள் பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்கன்னு ஒருத்தரை நம்பினோம். ஆனால் நாங்கள் திரும்பி வந்து பார்த்தப்ப எங்கள் புள்ள உயிரோட இல்லைங்கிற செய்தி தான் கிடச்சிது. நம்பிக்கை துரோகம் பண்ணி எங்கள் பிள்ளைய அநியாயமாக எங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க தம்பி என்று அவர் குமரினார். அவர்களின் அந்த வேதனையான வார்த்தைகள் சந்திரனை நிலைகுலைய வைத்தன. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை சிதைத்த அந்த சூழ்ச்சியும் துரோகமும் அவர்கள் சொல்ல சொல்ல கண்முன்னே ஒரு கோரமான காட்சியாக விரிந்தது. அந்த முதியவர்களின் அழுகுரல் அந்த சிறிய இடத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது. சந்திரன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு அவர்கள் கொடுத்த பதிலில் இருந்த உறுதியை கண்டு மீண்டும் கேட்டான். ஆமாம்மா, இறந்தது உங்கள் பிள்ளைதான்னு நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் நம்புறீங்க? ஒருவேளை யாராவது உங்களை ஏமாற்றி இருப்பாங்களோன்னு உங்களுக்கு தோணலையா? நீங்கள் இவ்வளோ உறுதியாக நம்புறீங்களே, அதுக்கு ஏதாவது முக்கியமான ஆதாரம் இருக்கா என்று சந்திரன் ஆழமாக துருவினான். கண்ணன் தன் கண்களை துடைத்து கொண்டு, இருக்கு தம்பி, என் பிள்ளையோட குறுக்கில் செவ்வக வடிவத்தில் ஒரு மச்சம் இருக்கும், அது பிறக்கும் போதே அவனுக்கு இருந்த அடையாளம் என்று சொன்னபோதே அவரின் குரல் உடைந்தது. தீபா விம்மி அழுதபடி தொடர்ந்தார். நாங்கள் ஜெயிலுக்கு போய் 5வது வருஷத்தில்
எங்கள் புள்ள இறந்துட்டதா எங்களுக்கு தகவல் சொன்னாங்க தம்பி. நாங்கள் முதல்ல அதை நம்பவே இல்லை. எங்கள் பையன் எங்களை நம்பி காத்திருப்பான், அவன் நல்லா இருப்பான்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் என்று அவர் எதுவும் மேற்கொண்டு பேச முடியாமல் விக்கினார். ஆனால் எங்கள் பையனோட உடம்ப எங்ககிட்ட காட்டுனாங்க தம்பி. அந்த உடம்பை பார்த்த பிறகும் எங்களுக்கு நம்பிக்கை வரலை. ஆனால் முதுகை புரட்டி பார்த்தப்போ அங்கே அந்த செவ்வக வடிவ மச்சத்தை பார்த்த பிறகு எங்களால் நம்பாமல் இருக்க முடியலை தம்பி. எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் புள்ள தீபக் பிணமாக கிடந்ததை பார்த்த பிறகு அவன் இறந்துட்டான்னு எங்களுக்கு உறுதி ஆகிடுச்சு. எங்கள் புள்ள தீபக் இறந்துட்டான் தம்பி என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு கதறினார்கள். அவர்களின் அந்த உறுதியான பதில் சந்திரனை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இப்போது இங்கே உயிருடன் இருப்பது உண்மையான தீபக்கா அல்லது இறந்ததுதான் உண்மையான தீபக்கா? இந்த ஸ்டோரியோட அடுத்த அத்தியாயத்தை கேட்டு மகிழவும், இதே போல குடும்ப கதைகள் மற்றும் காதல் கதைகளை கேட்கவும் மறக்காம இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.